ஒரு காலத்தில் ஒரு தாய் இந்தியா தன் மகனை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். செரிய உடை, பெரிய கனவு, இந்த நாட்டை நான் உயர விடணும்னு சிறு வயதில் வித்திட்டார் விவேகானந்தர். ஒரு நாள் பசித்த வயிற்றுடன் கடையில் சாப்பாடு கேட்டார். ஆனால் அனாதையாக விரட்டப்பட்டார். அந்த நாள் அவர் மனசுல தீய வைத்திருச்சு. நான் இவங்கெல்லாம் நிமிர்ந்த முகத்துல வாழ்ற மாதிரி பண்ணுவேன்னு தீர்மானம் எடுத்தார். நம்ம வாழ்க்கை துன்பம்னு நினைக்கிறப்பவே விவேகானந்தர் எதையெல்லாம் தாண்டி வந்தார்னு நினைச்சு பாருங்க. அவர் சொன்னார், எழு, உணரு, நேராக செல், நின்னு போறதுக்கெல்லாம் இவ்வுலகம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஏமாத்தாத ஒரு சக்தி இருந்தா அது நம்ம நம்பிக்கைத்தான். 1893 அமெரிக்காவில் நடந்த ஒரு உலக மாநாடு சகோதர சகோதரிகளேன்னு சொன்ன ஒரே வார்த்தை உலகம் முழுக்க பறந்தது. நம்ம மக்களுக்கு கல்வி, தன்னம்பிக்கை, உயர்வு, அந்த போராட்டம் தான் அவரோட உயிரோடு கூடிய சத்தியம். அவரோட சொற்கள் இன்னும் உயிரோடு இருக்கு. உன்னை நம்பு, நீயே கடவுள். விவேகானந்தரின் 3 மிக சிறந்த உருக்கமான பொன்மொழிகள் பார்க்கலாம். அதற்கு முன்னால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. 1. எழு, விழித்தெழு, நோக்கத்தை அடையும் வரை நின்று விடாதே. தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு கடவுளே கூட உதவ முடியாது. பேசி விளங்கவை, செயல் மூலம் காட்டு, நன்றி, நல்லதை பரப்பு.